Hi friends, welcome to Meena Samayal. Meena's Quick Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொரியல் கேட்டகரி, காரமணி பருப்பு போட்ட பொரியலுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த பொரியலோட ஹைலைட் என்ன தெரியுங்களா? வெறும் அந்த காரமணியை வந்து சாப் பண்ணி நம்ம போட்டுறாம பருப்பு போட்டு செய்யறதுனால திரும்பவும் ஒரு பருப்பு போட்டு ஒரு சாம்பாரோ அந்த மாதிரி ஹெவியான விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நல்ல சுறுசுறுப்பான ஒரு ஸ்பைசியான ரசத்தோட ஒரு துவையல் அந்த மாதிரி ஒரு லைட்டாக செஞ்சுட்டு ஒரு லஞ்சை முடிச்சுக்கலாம். பொரியலே ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால திரும்ப சாம்பார் அப்படிங்கிறது வந்து நாட் நெசசரி. ஸோ இந்த சுவையான காரமணி பொரியல் எங்கள் வீட்டு ஸ்டைல், அதுவும் பருப்பு போட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காராமணி பருப்பு பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். காராமணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 கிராம்ஸு. இந்த பக்கம் அந்த பக்கம் நுனி இருக்கும் இல்லையா, அது கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு வந்து கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 20 மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு. அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா தாளிக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை அண்ட் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு குக்கர் பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த சாப் பண்ண காராமணியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண இந்த பொரியலுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இதுலேயே வந்து நான் பருப்பை வந்து செட் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரம், இதில் ஊற வச்ச இந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்த்தா வந்து குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் வெறும் வேகணும். இப்போ நம்ம சுண்டலுக்கெல்லாம் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது போதும். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ப்ரெஷர் அடங்கியாச்சு. இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா குழையில பாருங்கள், ஜஸ்ட்டு நம்மளுக்கு வேண்டிய டெக்ஸ்டருக்கு கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இது வந்து ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்சியில் ஒரு சுற்றணும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போடும்போது தான் குழையாமல் நம்மளுக்கு ரவா கன்சிஸ்டன்சியில் வரணும், ரவா டெக்ஸ்டரில் வரணும். ஸோ இது வந்து நல்லா ஆற விடலாம். இந்த காய் அண்ட் பருப்பு வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு போதும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, பெருங்காயம் வந்து நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு வாய்வு. ஸோ அதனால் பெருங்காயம் இஸ் அ மஸ்ட்டு. ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு செவந்ததுக்கு அப்புறமா இந்த காய் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை சேர்த்துக்கலாம். காயில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே விடலை. ஸோ பாருங்கள் வெந்திருக்கு. அட் த சேம் டைம் தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா குக்ட் வாட்டர். மாட்ரேட் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ மீன்வைல் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய், 4 காஞ்ச மிளகா, இந்த தேங்காய் அண்ட் காஞ்ச மிளகா வந்து இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது தேங்காய் அண்ட் காஞ்ச மிளகா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து இதுவும் இப்போ மிக்சியில் நம்ம அரைக்கணும். ஆனால் இது அரைக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது. சும்மா அந்த பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி முடிச்சாச்சு. எந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள், உதிரியாக. ஸோ இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர். ஸோ அடுத்து இது வந்து நல்லா அந்த ஈரத்தன்மை போயிட்டு நல்லா சுண்டி வதங்கியாச்சு. இப்போது இந்த அரைச்ச பருப்பு அண்ட் தேங்காய் மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு. ஸோ
ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இந்த பருப்பை ஊற வச்சுட்டு காயோடவே வந்து பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற விட்டுட்டு அரைச்சேன் சேர்த்தேன் இல்லையா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. இந்த உஸ்லிக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து கொரன்னு அடை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம ஸ்டீமில் வச்சு எடுக்கிறதோ இல்லை அப்படியே தட்டிட்டு ஸ்டீமில் வச்சு எடுத்து ஆவி வந்து அடங்கினதுக்கு அப்புறமா அதை வந்து உதுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். அதை விட இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப எடிட்டே பண்ணல, டக்குன்னு தான் நான் வந்து சமைச்சு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ ஆர் பொரியல் இஸ் ரெடி. இப்போ வந்து நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன். இன்றைக்கி வந்து எங்களுடைய லஞ்ச் வந்து இந்த பொரியல் தான். இன்றைக்கி வந்து நான் ஷூட் பண்ணுற நாள் வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வெங்காயம் அண்ட் பூண்டு சேர்த்துக்க மாட்டோம் எங்களுடைய சமையலில். ஸோ அதனால தான் நான் இந்த ரெசிபி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ரெகுலர் டேஸில் நான் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா தாளிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த காய் அண்ட் இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் வந்து வதக்குவேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஸோ our Karamani quick poriyal is ready. ஸோ காராமணி பருப்பு போட்ட பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. இந்த மாதிரி ரெசிபி ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணாத பட்சத்தில் நெக்ஸ்ட் டைம் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.